நேத்து நான் சாரி கட்டிட்டு கோயிலுக்கு போய் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ், டிராயிங் இஸ் எ ஆர்ட். அந்த டிராயிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாமே டிராயிங்கை தெரிஞ்சுக்கணும். காலேஜ் முடிச்சுன்னு டிராகன் பரப்புக்கு போலாமா? டிராகன் வேமா லவ்க்குடியே போலாம். என் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சன் கன். இதுல இருந்து எப்படி தெரியுமா வெளிச்சம் வரும்? சன்னு கன்னா? இது அந்த சூரிய ஒளியை கொண்டு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும். எப்போ பார்த்தா லேட்டாகவே வர, அதுக்கான காரணத்தை நீ சொல்லியே ஆகணும். சார் அடிச்சு பெஞ்சை வச்சிடாதீங்க சார். ஏன் சார்? தெரியுதுடா. அப்புறம் ஃபைன் நீங்கள் தான் கட்டணும். இப்போ என்ன சார், நான் எதுக்கு லேட்டாக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அச்சோ. சுற்றி இருந்த எல்லாருமே அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் தள்ளிட்டு அவனை என் கையில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஒருத்தன் ரோட்ல அடிபட்டு இருந்தா கூட உதவி செய்ய வாய்ப்புகள் இருந்தும் செய்ய மாட்டேங்கிறான். ஏன் சார், ஐசியூ வார்டில் அந்த பையன் கண்ணை திறக்கும்போது நீங்கள் இருந்திருக்கணும் சார். இருந்திருந்தீங்கன்னா என்னை ஏன் லேட்டாக வந்திருக்குன்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டேனே. இந்த மாதிரி ஆள் தான் இந்த நாட்டுக்கே தேவை. ரொம்ப நல்லவனா இருக்கானே. குட் மார்னிங் சார். அவன் சேஃப் தானே? அவனுக்கு செய்யிடுச்சா? அவனை கொஞ்சம் பேச விடுங்க. பையன் சேஃப் தான், பட் ஃப்ளாஷ்பேக். என்னடா அடா பாவி. மச்சான், நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல அனுபவிச்ச வலி வேதனை இப்போ புதுசாக வந்த ஜூனியர்ஸ் கிட்ட காட்டி தீக்கிறோம். ஐ அம் வெயிட்டிங். மச்சான் என்ன காத்திருப்போம். நீ எதுக்கு அதை சொன்ன? ட்ராக் பண்ணலாம் சொன்னேன்டா. அப்படியா? சார் எங்க போறீங்க? ஜூனியர் செலக்ட் பண்ணத்தான். அட எங்க கூட வாடா. கத்தாதானே போனோம். நானும் எத்தனையோ பேர் கூட டிராவல் பண்ணிருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி யாருமே இல்ல தெரியுமா? அப்புறம் நீ தாண்டா சொல்லணும். நேத்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தல, அது சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவா சொல்ற? ஆமா. நேத்து நான் போட்டிருந்தது நைட்டிடா. ஏய், அது நைட்டியா? சத்தியமா பார்த்தா அப்படி தெரியல. அது ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறியா? ஏய் சூப்பர் ஸ்டாருடா, ஓ அலும்பு பார்த்தவன் அண்டர் வண்டர் சூடுடா வப்ப விசிலக்கு. ஏய் விடு விடு, இது காலேஜ். என்னடா? யாருடா அது? என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற? செம்மையா இருக்கு. சி, எனக்கு பெர்ஃப்யூமே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? பர்ஃப்யூம் பிடிக்காதா? நம்ம இங்க வந்துட்டு இருக்கோம், நம்ம முன்னாடியே லவ். என்ன மச்சான் போன்ல ஒன்னு டெல்லி வாயுச்சு சும்மாடுறா. ஹலோ, யாரா அவ? போன்ல ஒண்ணு நேர்ல ஒண்ணா? பிரேக்கப். வெய் போன. ஏய் அப்பெல்லாம் ஒண்ணுலடி, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி. ஐயோ போச்சே. அட படுபாவிகளா, நல்லா இருப்பீங்களா நீங்களா? பேஸ்டே இல்ல, எப்படி பல்ல வளக்குற? அண்ணே என்னக்குது? அது ஃபேஸ் கிரீம்டா, எருமை. ஐயோ, இவன் என்ன பண்றான் இங்க? என்ன சீனியர், கொரோனாவா? மாஸ்க் எங்கடா? பாக்கெட்ல போட்டு கிளாஸுக்கு போடா. இருமனாவே கொரோனா. உனக்கு நான் எப்ப கால் பண்ணாலும் பிஸினே வருதுடா. அதா பிஸின்னு வந்துச்சா? ஆமா பேபி. ஓ, அது நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொல்லு. நேத்து கூட கால் பண்ணு. அதுவா? அதான் பேச முடியல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்படியா? நம்ம இருக்க லவ்வா தவற. நான் உன்னை தவிர வேற எந்த பையன்கிட்டயும் பேச மாட்டேன், உனக்கு தெரியுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கால் வருது. பேபி மிஸ் யூ. ஐயோ எந்த போன் தெரியலையே. ஹலோ ஹலோ பேபி. உன் மண்டைய பார்த்து தாண்டா எனக்கு உண்மையில லவ்வே வந்துச்சு. மண்டைய பார்த்து கூடவா ஒரு பொண்ணுக்கு லவ் வரும்? நானும் எத்தனையோ பேர் கூட டிராவல் பண்ணிருக்கேன் பேபி. ஆனா உன்ன மாதிரி யாருமே இல்ல தெரியுமா? பேபி வால் பார் பேபி, அங்க உட்கார்ந்திருக்கான். தெரியுது நீ மூடு.
ஹே என் மூஞ்செல்லாம் உன்னை தவிர வேற யாரடி பாப்பா? உன் பிரியா ஒருத்தர் உட்காந்துருக்கா பாடுறா. ஹே ஒரு நிமிஷம் இரு. எத்தனை ஒரு நிமிஷம்டா? எந்த பிரியா? ஒல்லியா இருப்பாளா குண்டா இருப்பாளா? குண்டா இருப்பா. வெள்ளையா இருப்பாளா கருப்பா இருப்பாளா? வெள்ளையா இருப்பா. அங்க ஒருத்தனோட உட்காந்துருக்காளா? ஆமா உட்காந்துருக்கா. அவளை நானே கழட்டி விடலாம் தான் இருந்தேன். போ. பேபி உன்ன மாதிரியே நானும் அழகாகணும்னா என்ன பேபி பண்ணணும்? அதெல்லாம் பொறப்புலயே அமையணும்டி. அடப்பாவி. சரி அது இருக்கட்டும். நான் இது ஊத்துறேன், அதுக்கப்புறம் நீ அதை ஊத்து. பொறுமை பொறுமை பொறுமை, அப்பதான்டா கரெக்டா இருக்கும். என்னடா பண்ற? சரி கலக்கறதா கலக்கற. ஆரஞ்சு ஜூஸ் ஒன்னுடா, கிரேப்பு ஜூஸ் இன்னொன்னுடா, ரெண்டுத்தையும் கலந்து பாருடா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பேதி ஆகும்டா. ஐயோ இதை ஃபர்ஸ்ட் டைம் குச்சா வயிற்று கலக்குமே. என்ன கருமண்டா இது? மாசா ஃபேண்டா கொக்கோ கோலா ஒன்றும் ஆகாது, பேதி தான் ஆகும். அதெல்லாம் என்ன மொத்தமா கலந்து வச்சிருக்கீங்க? இது எல்லாத்தையும் மொத்தமா கலந்து குச்சாதான் எல்லாத்து மேலே ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வரும். இவர் தான் எங்க கேங் லீடரு. எல்லாம் என் நேரம். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நோ ரியாக்ஷன். பசிக்குதுடா, சாப்பிடலாமா? கரெக்ட், பசிக்குது இல்ல? எதனா வாங்கி தருவானா? எனக்கும் பசிக்குதுடா. எனக்கு கொடுக்காம சாப்பிடுறானே. என்ன மச்சான், உப்பே இல்லடா. அவனுக்கும் தரல. இந்தா இதை ட்ரை பண்ணு. அப்படியே எனக்கு கொஞ்சம். டேய் அத சக்கரையே இல்லடா. குடிக்கவே விட மாட்டேங்கிறானே. நீங்க உட்கார்ந்துட்டு எனக்கு பிடிக்கலடா. வா போலாம். எப்படி இருக்கு? உன் கண்ணு மாதிரி இருக்கு. சிரிக்காது சொல்லும், கண்ணு பட்டுரும். இன்னது கண்ணா? சிரிச்சா கண்ணு பட்டுருங்க. ஜி நீங்க இந்த பக்கம் போய் ஷூட் பண்ணிருங்க. டேய் விலி என்ன பண்ணிட்டு இருக்க? சைட்டுக்குள்ள வா. நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? வாடா உள்ள வாடா. என்ன ப்ரோ என்ன கூப்பிட்டீங்களா? என்ன ப்ரோ என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, பின்னாடி யாரும் கூப்பிட்டு. பின்னாடியா? பின்னாடி யார் என்ன கூப்பிட்டது? பின்னாடி தான் யாருமே நீ இல்லையே. போ. டேய் நீ இன்னும் வராமே இருக்கியா? ஒருவேளை பேயா இருக்குமோ? வாடா ப்ரோ பேயா இருக்க போகுது, வாங்க ஓடிடலாம். நிம்மதியா கேம் கூட விளையாட விட மாட்டேங்கிறானே. ஐயோ மாபை வா ப்ரோ, ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். வா ப்ரோ. ஐயோ ஐயோ வா ப்ரோ வா ப்ரோ, டக்குனு வா ப்ரோ. ரொம்ப கஷ்டம். கேர்ள்ஸ் ரூம் சாவி கொண்டு போய் தரணும். யார் அனுப்புறது? சார் நான் வரேன் சார், நான் வரேன் சார், நான் வரேன் சார். அவனை எழுக்கூடா. அச்சா சார் கூப்பிடுறாரு பார். டான்ஸ் ரூம்ல என்ன தூக்கம்? இந்த சாவி கொண்டு போய் கொடுத்துருவா. ஓகே சார். எங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் சார்? சாவி கொடுத்துட்றேன். எங்க கேர்ள்ஸ் ரூம் கொண்டு போய் கொடுத்துருவா. ஓகே. என்னது கேர்ள்ஸ் ரூம்லையா சார்? நான் காலேஜ் கூட சீக்கிரமா வந்துடுறேன் சார், ஆனால் கேர்ள்ஸ் ரூம் மட்டும் வேணாம் சார். அதான் சாவி எடுத்து போய் தரையா இல்லை கிளாஸ் விட்டு வெளியே போறியா? கொடுத்துட்றேன் சார், உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் சார். உண்மையிலே போயிட்டான் சார். நானும் போயிடுறேன் சார். எவனம்மா? நீ வந்துட்டியாடா? சார் சார் நான் போய் புத்துட்டு வந்தேன் சார். எப்படி கெத்தா இருக்குதா? ஓவர் சீன் போடுறானே. சார் என்ன சார் மேலே இருக்கீங்க கீழே இருக்கிறீங்க? நடிக்க வேற ஆள் இல்லைன்னாங்க, அதனால நானே பண்ணிட்டேன். சரி உள்ளவா. கேர்ள்ஸ் ரூம்ல பாய்ஸ் உள்ள வரலாமா? சாவி கொடுக்க வந்தேன் சார். சார் சார் வேணாம் சார். சார் 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 இனிமே உள்ள வந்தா ஜட்டி கழிச்சோம் ராஸ்கல். வேற பாத்துட்டானுங்களா? மச்சான் என்ன வர்றா? சரி சமாளிப்போம். மச்சான் இங்க வா. இங்க வா இங்க வா. என்னமா எல்லாரும் வாங்க. காட்டுறான்? யாருன்னா செத்துட்டாங்களா? கனவில் நினைச்சிருந்தேன் தேவதை கடல்ல தான் இருப்பான்னு. அப்படியா? ஆனா நீ பகல் தானேங்கிற. எப்படி டேய் நம்ம அஜய்டா ஒரு பொண்ணு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்த காமெடி சொல்லட்டுமா? என்னது காமெடியா? இல்ல அடுத்த கவிதை சொல்லட்டுமான்னு சொன்னேன். நீ என்னடா சொல்றது? நானே வந்து சொல்றேன்டா. தண்ணி பிடிக்கிற குடம் உன் மனசுல பிடிச்ச. ஏய் அஜய், நேத்து கூட உன்னை பீச்ல பார்த்தனே, அங்க வேற ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருந்த. இந்த பொண்ணு யாரோ? வேற பொண்ணா? வேற எந்த பொண்ணு கூட போன நீ? இந்த பொண்ணு கூட நேத்து தியேட்டர்ல பார்த்தேன்டா. ஒரு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டோம். எனக்கு கொஞ்சம் நியாயமா? நேத்து அவன் அம்மா அப்பாவோட பார்த்தேன்னு சொன்னேன். ஆமா நம்ம கூட இருந்தவன் எங்க போனா? நீ போட்ட கத்திரடிக்கு போயிருப்பான். கட்டுறது தான் என்கிட்ட இருக்கு. தெரியலையே. நான் இவ்வளோ பெருசாகுது, உரிக்கும் போதே நாக்கெல்லாம் ஊது. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மேலே யாருமே இல்லையே, யார் போட்டிருப்பான்? முருகா
பழத்தை உரிக்க கட்டல் போட்டியா? இதை வச்சு நான் எப்படி உரிப்பேன்? எனக்கு இது வேணும், கடவுளே. எனக்கு இது வேணும். ஒன்று ஓ மை காட். சரி வா நம்ம போவோம். தூத்துக்குடி கொத்தனார். ஐயோ பேய் கட்டுற தூக்கின்னு போயிடுச்சு, என்ன விடாது போலயே. முருகா காப்பாத்து. தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டுனாரு. வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை, நீயே என் துணை நானும் துணை என பக்கத்துல நீதான் எப்பவும் இருந்தா. எங்குதே நெஞ்சம் ஒன்னதான் கொஞ்சம் நிற்கிறே, கெஞ்சி கேட்கவே அஞ்சி. பொதிகை மலை காத்து வீசும் திசை பார்த்து காத்திருந்த நேத்து மனசெல்லாம் கூத்து. இவள் என்னை தேடி வந்த ஒரு தேவதையா. அடியே ஏ ரோஜாவுக்கு உள்ளங்கொண்ட மல்லிகைக்கு மனம் உண்டு அம்புட்டு. என்னைக்கு உனக்கு ஒரு இடம் உண்டு உண்டு உண்டு. திருவிழா கூட்டத்துல தொலைஞ்ச குழந்தை போலதான் தேடி அலைகிறேன் நானே. இதானே தெய்வம் அனுப்பி வச்ச தேவதையா? தெரியறியே தெய்வத்தை